சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. மேபி இப்போ எனக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படியா? உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் இந்த இதுலேருந்து இதுக்கு டப்புன்னு ஜம்ப் ஆகும், அந்த டிரான்சிஷன் வந்து உறுத்தாது. ஆமாம் ஆமாம். ஓகே, புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான் பயங்கரமாக இமோஷன் இவன் யாரையா போவேன் அவன் அரைஞ்சிருவா. அது கண்டிப்பாக அதில்ல நல்லா இருக்குல்ல. இவன் யாரையா போகும்போது அவன் அரைஞ்சிருவான். நல்லா இருக்கு. வாழ்க்கையில் இவனை சந்திச்சிடவே கூடாதுன்னு நினைக்கிற விஜய் சேதுபதியும் வாழ்க்கையில் எவனை வச்சு வேணாலும் படம் பண்ணுவேன், குழந்தையோட கூட படம் பண்ணுவேன், ஓன் கூட படவே பண்ண மாட்டேன்னு நினைக்கிற பாண்டியராஜன் படம் பண்ணியிருக்காங்க. இந்த பேர்லாம் எங்கேருந்து பிடிக்கிறீங்க? சோபிக்கண்ணு முதல் பேரரசி வரை ட்விட்டரு அக்கௌண்ட்லலாம் என்ன பண்ணுவாங்க, என் அக்கா பொண்ணுக்கு நல்ல பேர் வைக்கணும், பாண்டியராஜ் சார் ஒரு நல்ல பேர் சொல்லுங்கள் சொல்லுவாங்க. எழுத ஆரம்பித்த பிறகு அது இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஆமாம் சார், அதுதான் சார் பேனாவுடைய மகிமையே. அதுதான் சார், அந்த பேனா பிடிச்சி அதை அடித்து எழுதி அம்புக்குறி இங்கே போட்டு அப்புறம் இந்த இதை இது பண்ணி திருப்பி அதை அடித்து திருப்பி அதை போட்டு கிழிச்சு போட்டு திருப்பி எடுத்து எழுதும்போது ஒன்று வருங்க பாருங்க, அவன் சூப்பர் சார். உலக சினிமாவை பார்க்குறது, அது பற்றிய புத்தகங்களை படிக்கிறது, டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கதையை உருவாக்குறது, சமைக்கிறது, அப்படிங்கிறதுல உங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கா? சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் நம்ம தமிழில் இப்படி ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி தான் பசங்க. என்னன்னா அந்த கடைக்குட்டி சிங்கமும் நம்ம வீட்டு பிள்ளையும் கொடுத்த தாக்கம் வந்து இப்போ நீ தலைவன் தலைவி வந்து நீ பெருசாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா பெரிய சீல் குத்திடுவாங்க, ஃபேமிலி டேரக்டர். ஆக்சுவலாக அப்படி ஒரு இமேஜுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கா, இல்லை அதை உடச்சிக்கிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன்? உடைக்கணும் சார். ஒரு கலெக்ஷனை மட்டும் ஒரு வெற்றியின் அடையாளமாக முன்னிறுத்துவதை பாண்டியராஜ் எப்படி பார்க்குறாரு? இங்கே நீங்கள் என்ன தான் 100 கோடியில் பண்ணி பயங்கரமான மேக்கிங் இருந்தாலும் கண்டென்ட் இல்லைன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது மாறும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மன அமைப்பையும் மாற்றிட்டீங்க. ஆமாம் ஆமாம், ரியாலிட்டி தான் அப்படின்னு. ரியாலிட்டி. ஆனால் இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க இயக்குநர்களை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கணும், நான் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இன்னைக்கு சினிமாவுடைய டைனமிக்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஏன்னா இந்த ஜெனரேஷனுமே பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸை எதிர்கொள்றதுல உங்களுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது அல்லது சங்கடம் இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு விஷயத்த சொல்கிறப்ப டக்குன்னு அது கிரிஞ்சினோ அல்லது ஓவர்டூனோ சொல்லிடுறாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேர் ஸ்டில்ல போட்டிங்கன்னா கிரிஞ்சு மூவியாம்பான். நீங்கள் இன்றைக்கி எமோஷன் வந்து ரொம்ப கம்மியாச்சு, அது உண்மைதான், நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதான் இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அது சில நுட்பமான விஷயங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஒரு தீசிஸ் மாதிரி ஒன்று பண்ணுறீங்க, அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துன்னு வச்சுங்களேன். அது கவனிக்கப்படாமல் கடந்து போகப்படுகிறதா, இல்லை அது வேண்டுமென்றே கவனிக்கப்படாமலும் இருக்கிறதா? நான் அதான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். பாண்டியராஜ் கேடுகட்டனோட சொல்லிக்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பாண்டியராஜ் ஒர்க்கை பற்றி யாருமே தப்பாக சொல்லப்போம், ஏன்னா நான் ரொம்ப சின்சியராக பண்ணுறேன். SNS Institutions presents பாண்டிராஜ் எனும் நான், பவர்ட் பை GT Holidays மற்றும் Juicy Spark the Happiness. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions கோவை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Juicy, spark the happiness, quench your thirst naturally. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு பாண்டிராஜ் எனும் நான். ரொம்ப நாளாக இந்த ஒரு இன்டர்வியூ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தாலே அது ஒரு 2-3 கேமரா வச்சு ஷூட் பண்ணால் அது ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலாக ஒரு இன்டர்வியூ இருக்குது. முதல்ல தலைவன் தலைவிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்ககிட்ட முதல்ல கேட்கணும்னு தோன்றுது, பசங்க பாண்டிராஜுக்கும் தலைவன் தலைவி பாண்டிராஜுக்கும் என்ன வித்தியாசம்? கேரக்டராவா, ப்ரொஃபைலாக எப்படி, மனதளவில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, அனுபவ ரீதியாக என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது, சினிமாவை புரிஞ்சுக்கிறதுன்னு பல லேயர் இருக்குல்ல. எப்படி உங்கள் படம் முழுக்க கதாபாத்திரங்களாக இருப்பாங்களோ அது மாதிரி வாழ்க்கை முழுக்க நிறைய லேயர்ஸ் இருக்குல்ல. அப்படி பார்க்குறப்ப ஒவ்வொரு லேயர்லையும் என்ன மாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? முதல்ல நம்ம 2 இப்படி உட்கார எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், ஆனால் அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு பிடித்த மனிதரோட, ஒரு நண்பரோடு உட்காந்து பேசுகிறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். அது பெரிய இது கிடையாது. 17 வருஷம் ஆச்சு. என்னென்னா அன்றைக்கி பசங்க பண்ணும்போது இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, எந்த பயமே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறோம். பசங்க பண்ணும்போது உண்மையிலே பயமே இல்லை ஒரு படம். ஏன்னா சசிகுமார் சார் கதை கேட்கும்போது, பாண்டியராஜ் இது கதையாக சூப்பராக இருக்கு, இதை அப்படியே பண்ணிடுவோம்,
வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ என்ன சொன்னீங்களோ அதை படமாக பண்ணிடுங்க. ஆனால் அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுலாம் பெரிய இது எந்த ப்ரெஷருமே இல்லை. சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள நானும் பண்ணிட்டேன். அப்போ அது வந்து என்னென்னா ஒரு ஒரு குழந்தைகள் உலகத்தை காமிக்க போகிறோம். அது அழகாக இருந்தாவே போதும். அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற பயமே இல்லை எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு அது பிஸ்னஸாக அது ஒரு நம்பரு இன்னைக்கு வந்து டோட்டலாக சினிமாவே மாறிடுச்சுல்ல. இவ்வளோ கலெக்ஷன் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஃபேன்ஸ் முதற்கொண்டு கலெக்ஷன் முதற்கொண்டு எல்லாம் இன்னைக்கு உள்ள ஆன்லைனில் எல்லாருமே இவ்வளோ கலெக்ஷன் அது இது அப்படிங்கும்போது அது ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அது தேவையில்லாத ஒரு கலைஞனுக்கு அது தேவையில்லாத இருந்தாலும் சேது சாருடைய கேரியரில் ஹையஸ்ட்டாக கொடுக்கணும். நம்மளது கடைக்குட்டி சிங்க நம்ம வீட்டு பிள்ளை கலெக்ஷனை கூட கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்புகள். பட்ஜெட் அதிகமாக இருக்குது. அன்னைக்கு பசங்க வந்து பட்ஜெட்டு பெரிய இது இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பட்ஜெட்டாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் உதவுக்கும். அப்போ அந்த மாற்றங்கள் தான் சொல்லணுமே ஒழிய மற்றபடி அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே தான் வருடங்கள் ஓடி இருக்க உடைய பயம் இப்போ அதிகமாக இருக்கு. பயம் அதிகமாக. அது பொறுப்புலேருந்து வந்த பயமா இல்லை பொறுப்பான பயம்தான். மார்க்கெட் மாறி போச்சுங்கிற பயம்? அப்படிலாம் கிடையாது. ஒரு பொறுப்பான பயம்தான். என்னன்னா வந்து ஒரு வெற்றியே வந்து இன்னைக்கு மற்ற தொழிலெல்லாம் வந்து வெற்றி தொழில் பெருசாக கண்டுக்கப்படாது. சினிமாவிலையும் அரசியல்லையும் மட்டும்தான் அது எல்லாருக்கும் மக்கள் டோட்டலாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அரசியல் கூட 5 வருஷத்துக்கு ஒன்று. ஆனால் சினிமா வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ப்ரெஷர் இல்லை. அது வந்து ஒரு பயங்கரமான இதை கொடுக்குற ஒரு இதுவாக இருக்கும். பட் தலைவன் தலைவி அவுட்புட்டை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்காங்க. பிரச்சனை கிடையாது. தலைவன் தலைவி அவுட்புட் பார்த்தோன்னே திருப்தியாக இருக்கு. அது நல்லா இருக்கு சார். நான் டீசர் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரே சீனில் முடிச்சு போட்டீங்க. என்ன 2 பேரும் இதாண்டா மொத்த கதையே அப்படிங்கிற மாதிரியாது அந்த புரோட்டா. ஆமாம், அது டீசர்னு பண்ணல சார். ஒரு டைட்டில் ஒன்று எப்படியும் விடணும். அதுக்கு வந்து டைட்டில் டீசராக விட்டுறலாமே அப்படிங்கிறது ரொம்ப கதை பண்ண வேண்டாம். அதுன்ட்டு ஒரு சிம்பிளாக அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் யோசிச்சது தான். ஆனால் நீங்கள் பார்க்குற அந்த டீசர் வந்து வெறும் 10 நிமிஷத்தில் எடுத்தது. அப்படி அந்த ஆமாம், அந்த இடம் முடிய போகுது. இன்றைக்கி வந்து அந்த இடம் முடிய போகுதுங்கும் போது திடீர்னு வந்து ஒரு ஐடியா இருந்தது. இப்படி ஒன்று எடுக்கணும் அப்படின்னா பேக்கப் ஆகிற டயத்தில் வந்து குயிக்காக வந்து இதை வந்து இப்படி ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் அங்கங்கே சில டைலாக் இருக்கும்ல, அதை கோர்வையாக அங்கேயே உட்காந்து எழுதி எடுத்தாச்சு. டீசர் தனியாக எடுக்கப்பட்டது தான். தனியாக எடுத்து படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் படத்துக்கு இந்த 3 டைலாக்லாம் இருக்கும். இதில் வர்ற சண்டை இருக்கும், அதில் பேசுகிற டைலாக்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து படத்துக்குன்னு எடுக்கப்பட்டது, டீசருக்குன்னு எடுக்கப்பட்டது. படத்துக்குள்ள உள்ள கண்டென்ட்களை சின்ன சின்ன கண்டென்ட்களை தூக்கி வச்சுக்கிட்டோம். அது படத்தில் அங்கே இருக்கும். இப்போ நான் பிரத்யேகமாக என்ன வெளிவராத டீசரை பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ட்ரெயிலர் உள்ளே கடைக்குட்டி ட்ரெய்லரை பார்த்தது. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து நான் பார்த்தது. ஆக்சுவலாக எனக்கு என்ன பார்த்துட்டு இருக்கையிலே வந்து அடுத்தடுத்து வெவ்வேறு மூடுக்கு டக்குன்னு போகுது. ஃபன் இருக்குது, டக்குன்னு இமோஷன்ஸ் வருது, அடுத்து இமீடியட்டாக ஒரு ஃபன் வந்தது. ஆக்சுவலாக பாண்டி படத்தை கவனிக்கிறப்ப எப்படின்னா பசங்களை அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு 4-5 படங்களுக்கு பிறகானதில் வந்து பாண்டிராஜின் சினிமா மொழி அப்படின்னு ஒன்று நம்ம எடுத்தோம்னா ஒரு மூடுலேருந்து இன்னொரு மூடுக்கு டிரான்சிட் ஆகிற அந்த இது இருக்குல்ல, அதில் உறுத்தல் இல்லாமல் நகர்த்துறது வந்து ஒரு பெரிய நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருச்சா இல்லை ஆடியன்ஸ் அப்படி என்கேஜ் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஐடியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாணியார்? அது ரைட்டிங்லேயே வந்துருந்தேன் சார் நினைக்கிறேன். அதை வந்து இந்த இடத்துல இந்த ஷார்ட் இப்படி பொதுவாக நான் ஷார்ட்டாகவே ஒரு 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 படம் அப்படின்னா ஒரு 10 ஷார்ட் பயங்கரமாக எடுத்துடணும் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அப்படி ஷார்ட் டிவிஷனாக நான் யோசிக்கிறது கிடையாது. அந்த கதைக்குள்ளே அந்த மூடுக்குள்ளே எதை ஆடியன்ஸுக்கு கடத்துறோம் அப்படிங்கிறது தான். இங்கே நீங்கள் என்ன தான் 100 கோடியில் பண்ணி பயங்கரமான மேக்கிங் இருந்தாலும் கண்டென்ட் இல்லைன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எடுக்கிறது ரொம்ப சிம்பிள்சிட்டி. நம்ம மக்களுடைய கதையிலிருந்து எடுக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கேமரா எங்கே வச்சுருக்கோம், என்ன ஷார்ட் டிவிஷன் பண்ணோம்னே தெரியாது சார். அது எல்லாமே அப்படியே ஒரு உண்மையான ஒரு சண்டையை எடுக்கும்போது எப்படி ஒரு ஃபோனை வச்சு கவர் பண்ணோம்னா எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவாக எடுத்திருக்காங்க அந்த படத்தோட. இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப லைவாக இருக்கும். எந்த சினிமாட்டிக்கும் இருக்காது. இப்போ ட்ரெய்லரில் கூட ஒரு சின்ன சினிமாட்டிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் படம் பார்க்கும்போது த்ரோட்டாக பார்க்கும்போது எதுவுமே இதுவாக இருக்காது. அந்த கடத்துறது டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டர்ப் இல்லாமல் கடத்துறது வந்து அதுதான் அந்த படத்தில் பெரிய சவாலே. இப்போ நீங்கள் கேட்டது தான் இந்த கதையை யாருமே பண்ண முடியாது. ஒரு ஹீரோனா ஒரு ஆர்க் இருக்கும்ல, ஒரு கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆர்க் இருக்கும்ல. இப்போ நீங்கள் இந்த ஆகாச வீரனுக்கு என்ன ஆர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர இந்த வண்டியை எடுத்துட்டு கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டினோம்னா எப்படி தடபுடலாம் போகும், அப்படி ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர். இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் ஸ்மூத். நீங்கள் சொன்ன மாதிரி ஆ. திடீர்னு கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான், அடுத்து லவ் ஆவான், அடுத்து கோவமாவான், அடுத்து டக்குன்னு எமோஷன் போவான், டக்குன்னு மாறும்ல. ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. அது ரைட்டிங்லேயே இருக்குது, அது பேப்பர்லேயே இருக்கும்போது அதை நம்ம பண்ணும்போது அதை இந்த இடத்துல இப்படி ஒன்று ஸ்பாட்டில் மாற்றுறதோ இது பிளானோ கிடையாது. ஸோ கதையே அந்த போக்கில் கதையே அந்த போக்கில் இருக்குது. ஏன்னா நான் பல வெர்ஷன் ஸ்கிரிப்ட் எழுதுறதுனால அது அந்த ஸ்கிரிப்ட்லேயே அந்த ரைட்டிங் பேனா ரைட்டிங் இதுலேயே வந்து அது அந்த அந்த இது வந்துடுது, உங்களுக்கு அந்த மூடு வந்துடுது. சொல்லுவாங்க எழுத ஆரம்பித்த பிறகு அது இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ஆமாம் சார், அந்த அனுபவம் உங்களுக்கும் உண்டா? கண்டிப்பாக சார். எழுத ஆரம்பித்த பிறகு அது அப்படியே வேறொரு இடத்துக்கு அப்படியே ஆமாம் சார். ஒரு 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 சீன் யோசிப்போம் சார், ஒரு 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 சீன் யோசிப்போம், அவ்வளோதான். இப்போ இந்த படத்துலேயே வந்து துண்டை கட்டிக்கிறார்ல, அது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்டு. அந்த ஆர்குமெண்ட் போகும்போது 2 பேருக்குள்ளே பயங்கரமாக இதுவாகும் அப்படின்னு சீன் இருக்குது சார், அவ்வளோதான் சார். ஆனால் அதை எழுத ஆரம்பிக்கும் போது அவன் கோவத்தில் துண்டு எடுத்து வாயை கட்டிக்கிறேன் அப்படின்னு ரைட்டிங்கில் தான் சார் வருது. ரைட்டிங்கில் இது வருது. ரைட்டிங்கில் தான் சார் அது அங்கே வந்து எலிவேட் பண்ண சீன்லாம் ஒன்று. எல்லாருடைய இத்தனோட மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் ஏங்கி கிடக்கு அப்படிங்கிறது பிளான் பண்ணாத டைலாக் சார். அது ரைட்டிங்கில் போய்கிட்டு இருக்கும்போது அது டக்குன்னு வந்து விழுந்த டைலாக் சார். ஆக்சுவலாக ஏன் எழுதணுங்கிறதுக்கான முக்கியமான ஆமாம் சார், எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். என் எழுத்துக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், அப்போ சொல்கிறேன். அந்த அதே மாதிரி இந்த கதை கடைக்குடி சீக்கிரத்தில் இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல, சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிப்பு இல்லைம்மா, சொந்த சேர்த்து வைக்கிறது சேமிப்புங்கிறது வந்து யோசித்து ஒரு டைலாக் எழுதணும் அப்படின்னு வந்ததில்லை. அந்த ஃப்ளோவில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது அதுதான் சார் பேனாவுடைய அந்த பேப்பருடைய மகிமே, அதுதான் சார். அது ஒரு ரைட்டராக இன்றைக்கும் என்னை வந்து டிடிபி எனக்கு அடிக்க தெரியாது சார், நான் கற்றுக்கவே மாட்டேன் சார். எழுதுறது தான் எழுதுறது அது சார், அது அடித்தோம்னா வராது சார். அந்த பேனா பிடிச்சி அதை அடித்து எழுதி அம்புக்குறி இங்கே போட்டு அப்புறம் இந்த இது பண்ணி திருப்பி அதை அடித்து திருப்பி அதை போட்டு கீழ்ச்சி போட்டு திருப்பி எடுத்து எழுதும்போது ஒன்று வருங்க பாருங்க, அவன் சூப்பர் சார். அவன் சூப்பர். அதான் அந்த போக்கே அந்த வார்த்தைகளையும் அந்த சீனையும் எழுதுறதுக்கு அந்த 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 பேனாவே நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் சார். அது 5 ரூபா பேனாவும் சூப்பராக இருக்கும். அதிகபட்சமாக 10-15 ரூபாய்க்கு பேனாவே நான் இது வரைக்கும் எழுந்தது கிடையாது. ஒரே ஒரு பேனா கலைஞர் கொடுத்த பேனா மட்டும்தான் காஸ்ட்லியான பேனா, பத்திரமா வச்சுருக்கேன். ஆனால் அந்த எழுத்துறதுக்கு அந்த பேனாவுடைய லாபகம் வருது இல்லை சார். அந்த பால் பெயின் பேனால தான் அந்த ஃபீல் வரும். இப்போ இங்க் பேனாவில் அது வர முடியாது, அந்த ஃபீல் வராது. அதுலேயும் வந்து அந்த பேனா சில பேனாக்கள் வந்து அது செம்ம எழுதுறதுக்கு சூப்பராக வரும். அதுவே ஏதோ நமக்கு அதுக்குலேருந்து வார்த்தையிலேருந்து இங்கில் வார்த்தைக்கு கொட்டுறது மாதிரி கொட்டும். அது பேனால தான் அந்த ஃபீல் வரும். நீங்கள் நம்ம மாதிரி ஆள் தான் நினைக்கிறேன். நிறைய பேனா எடுத்து வச்சுட்டு 2 பேராகிராஃப் எழுதணும்னு இன்னொரு பேனாவை எடுத்து என் டேபிளில் பார்த்தீங்கன்னா பல பேனா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் சினிமாவை நீங்கள் ஒரு எழுத்தின் போக்கில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு கதையை சொல்கிறீங்க. இப்போ வந்து சினிமாவுடைய அதோடைய எப்படி சொல்கிறது, ஒரு சினிமாவுடைய டைமென்ஷன் ஒன்று சொல்கிறாங்களா, அது மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற. ஆமாம், உலக சினிமாவை பார்க்குறது, அதை பற்றிய புத்தகங்களை படிக்கிறது, டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கதையை உருவாக்குறது, சமைக்கிறது, அப்படிங்கிறதுல உங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கா? இல்லை நம்ம வாழ்வியலேருந்து சிம்பிளாக நம்ம மனிதர்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக படுது? நான் 2 சினிமாவை ரசிப்பேன் சார். எனக்கு கைது ரொம்ப பிடிக்கும், விக்ரம் ரொம்ப பிடிக்கும், ஜெயிலர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், லப்பர் பந்தை பிடிக்கும். 2 இதுக்கும். ஆனால் நான் வந்து அவ்வளோ இதுவாக டெக்னிக்கலாக அந்த ஒரு உலகத்துக்குள்ளே போவேனான்னு தெரில. எனக்கு நான் சூஸ் பண்ணுறது என் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து. நான் எல்லா சினிமாவும் ரசிப்பேன். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் நம்ம தமிழில் இப்படி ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி தான் பசங்க. நீங்கள் சில்ட்ரன் ஆஃப் ஹெவனை பாருங்கள், அதுக்கு இதுக்கும் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இருக்கும் அந்த மாதிரி எங்கிட்டே ஒரு வாழ்க்கை இருக்கே. இருக்கு. அதில் பாருங்க, ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு தங்கச்சி, ஒரு குட்டி பாப்பா. இதில் எடுத்துக்கோங்க, அன்பு அப்பா, அன்பு தங்கச்சி, அந்த புஜ்ஜிமா கேரக்டர். அவங்க வந்து ஒரு ஷூ வாங்குறது அவங்களுடைய பெரிய கதையா, பெரிய சவாலாக ஒன்று. இங்கே அன்புக்கரசுக்கு ஒரு சைக்கிள் வாங்குறது ஒரு பெரிய கதையாக இருக்கும். ஆனால் அதோடைய கதை வேற, நம்முடைய ஆனால் மூடு அதுதான். அவங்க வாழ்வியலேருந்து அவங்க படம் பண்ணுறாங்க. ஆமாம், நம்ம அனுபவத்திலேருந்து நம்ம அவ்வளோதான். இப்போ சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரியும் பசங்களை எடுத்திருக்க முடியும். ரொம்ப இன்னும் சுத்தமான ரொம்ப ஒரு ஃபியூரான ஒரு வேர்ல்டு சினிமாவாகவும் பசங்களை எடுத்திருக்க முடியும். ஆனால் அங்கே எதுக்கு இப்போ பரல கடிப்பாம்பாரு, நஞ்சா வடப்பாம்பாரு அப்படின்னு ஒரு கமர்ஷியல் பண்ணுறோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு கிளாப்ஸ் மூமெண்ட் வேணும். அது ரைட்டிங்கில் வந்து செய்கிறது.
ஆனால் பசங்களோட டயலாக்லாம் நீ யாருப்பா நாயை கரெக்டாக ஆடினா மாங்காய் கரெக்டாக அடிப்ப நாயை கரெக்டாக அடிப்ப நீ சிங்கிள் ஷாட் சார். இதுக்கெல்லாம் என்ன ஏதோ ஒரு ஊருக்கெல்லாம் போயிருக்க மதுரையில் போய் பக்கத்தில் ஏரோப்ளேன் பக்கத்தில் ஏரோப்ளேன் பார்த்துருக்கேன் எங்களுக்கு தீனி பண்டம்லாம் வாங்கி கொடுப்பேன். அவனோடலாம் உனக்கு அப்போ அவனோடலாம் உனக்கு ஒப்பிடக்கூடாது ஜீவா ஏற்றுக்க. உனக்கு என்னப்பா ஜீவா. ஆக்சுவலாக இப்போ அதோட இம்பேக்ட் எந்த லெவல் இருக்குன்னா இப்போ நான்லாம் எங்கேயாவது வெளியூர்லாம் போகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ என் மகன் ஃபோன் பண்ணி எப்போ இங்கே இருக்கிறேன் இந்த மாதிரி ஹோட்டலில் இருக்கமா கீழே எந்த ஹோட்டல்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் சொன்னா உனக்கு என்னப்பா ஜீவா. அந்த டயலாக் வந்து அப்படியே தொட்டு தொடர்ந்து அப்படியே வந்துட்டே இருக்காரு உனக்கு என்னப்பா ஜீவா அப்படிங்கிறது. இப்போ பசங்களில் இருக்கிறதுங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கை அதில் ஏதோ ஒரு கேரக்டர் நீங்களாக இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் அதுக்குள்ளே இருக்கலாம். அதுலேருந்து அருவாமனையாக வச்சுருக்க டவுசரில் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல்ல கூட வருது. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் நகர்ந்து வெளியில் போக நீங்கள் பெருசாக ஒரு எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு விரும்பலையா? இல்லை நம்மையே போகணும் நமக்கு இல்லை சார். இப்போ கதகளி எல்லாம் விரும்பினேன். இப்போ கதகளி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே த்ரில்லரில் வேற ஒரு மூடுக்குள்ளே தான் அந்த படம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நடக்கிறது, ஒரு நைட் நடக்கிறது தான் கதை. ட்ரை பண்ணோம், ஆனால் ஒரு 4 படத்தோடு அந்த படம் வந்தது. அது இன்னைக்கு யாரு கதகளி என் படம் பண்ண ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆமாம், நிறைய பேருக்கு ரொம்ப பேருக்கு போய் பார்த்தா கதா பாட்டிராஜ் யாராவது ஆமாம் இவர் ஃபேமிலி ட்ராமா தான் பண்ணும்போது டேய் அவன் கதகளி டேரக்டரா அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் போடுவான். ஆனால் அது வந்து பெருசாக கொண்டாடப்படலை. கொண்டாடப்பட்டுருந்தா நானும் அந்த உலகத்துக்குள்ளே போகணும். எனக்கு வந்து ஃபேமிலி ட்ராமாவே தான் பண்ணணும், பசங்களை வச்சு தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வேற இப்போ அடுத்து ஒன்று பண்ணிக்கிறது நம்ம நேட்டிவிட்டியில் தான் பண்ண போகிறோம். ஆனால் அது ஃபேமிலி மூடு இருக்காது, அது டோட்டலாகவே வேற ஒரு உலகம். நமக்கு இயல்பாக எது வருகிறதோ அதை செய்வது சரியாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ? ஆமாம் சார், அது ரொம்ப முக்கியம் சார். அது தெரியாத தொல்லை தான், தெரிஞ்ச தொல்லை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொல்லை சொட்டவனும் கேட்டாங்கிறது மாதிரி நமக்கு ஒரு நல்லா வர்றதை தொடர்றது சேஃப்னு தோணுது சார். இன்னொன்று ஒரு ஹீரோக்களுமே வந்து வேற ஒரு கதையை சொல்லும்போது கொஞ்சம் ப்ரொடியூசர்களுக்குமே தான் அது வந்து நம்ம உலகத்துலேருந்து கொஞ்சம் மாறுறோமோ, இதை அவர் பண்ணிடுவாரோ, இதை வந்து இவரால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வரத்தானே யோசிக்கத்தானே செய்யுது. இதுனா ஓகேப்பா இவர் அடிச்சிருவார்ப்பா, அது இவருடைய வேர்ல்டுப்பா அப்படிங்கிற மூடுக்கும் வந்துடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மாட்டக்கூடாது. எனக்கு மணிவண்ணன் சாரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு மணிவண்ணன் சாரை ரொம்ப பிடிக்கும். அவர் தான் வந்து இந்த ஜானர்னே கிடையாது, எந்த ஜானர் வேணாலும் பண்ணுவார். ஆனால் நீங்கள் என்னுடைய படங்களே எடுத்துக்கோங்க, பசங்க ஒரு மாதிரி இருக்கும். 2வது வம்சத்தை எடுத்துக்கோங்க, அது டோட்டலாக வம்சம் டோட்டலாக. 3வது மெர்னாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிட்ஸ் மூவி தான், ஆனால் அதோடைய வேர்ல்டு வேறு. கேடி பிள்ளாவை பார்த்தீங்கன்னா பசங்க டேரக்டர் தான் கேடி பிள்ளா எடுத்தானா கண்டிப்பாக இருக்காது. நானும் வெரைட்டி நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் பார்வை என்ன ஆகுது, பசங்களை வச்சு பண்ணுவார், ஃபேமிலி ட்ராமா பண்ணுவார். என்னன்னா அந்த கடைக்குட்டி சிங்கமும் நம்ம வீட்டு பிள்ளையும் கொடுத்த தாக்கம் அடுத்தடுத்து ஹிட் வேற. இப்போ நீ தலைவன் தலைவி வந்து நீ பெருசாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா பெரிய சீல் குத்திடுவாங்க டன் ஃபேமிலி டேரக்டர். அப்படி ஒரு இமேஜுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு சௌகரியமா இருக்கா, இல்லை அதை உடச்சிக்கிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன்? உடைக்கணும் சார், இதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது. அப்போ நமக்கு ஒரு கோபம் ஒரு வருத்தங்கள் இருக்கத்தானே சார். ஒரு படைப்பாளியே வேற வேற இப்போ உங்களே வந்து உங்கள் ஒரு ஷோ மட்டும் சொல்லி இதுக்கு மட்டும்தான் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். டே இது மட்டும்தானடா, நான் இது இல்லாமல் எனக்கு ஒரு இது இருக்குங்கிற இது இருக்கு, அது இருக்கத்தான் சார். ஓகே, அது சௌகரியமே சில நேரத்தில் சரியாயிடக்கூடாது. ஆமாம் சார். படங்கள் அதிகமான நட்சத்திர பட்டாளத்தை பயன்படுத்திட்டு வந்தீங்க, அது கூட ஒரு பக்கம்னாலும் இந்த பேர்லாம் எங்கேருந்து பிடிக்கிறீங்க? சோபிக்கண்ணு முதல் பேரரசி வரை அது ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் வைக்கக்கூடிய பெயர்கள் இருக்குல்ல. இப்போ இந்த படத்துக்கே இந்த படத்தோட பெயர்களை லிஸ்ட் பண்ணி சோஷியல் மீடியாலலாம் பேசியிருக்காங்க. ஆகாச வீரன், பேரரசி, அதுலேருந்து இப்படி நேம்ஸ் முக்கியம் அப்படின்னு இதில் ஒரு டைலாக் வரும் கடைக்குட்டி சிங்கத்துலேயே. இதில் ஆமாம் கடைக்குட்டி சிங்க நேம்ஸ் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமாக. சோபிக்கண்ணுங்கிறது வந்து அதுவும் அந்த பொண்ணுக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி இந்த சோபிக்கன் வந்து அப்போ ரொம்ப பிரபலமான ஒரு பேராக மாறிச்சு. அந்த சோபிக்கனுங்கிற பேர் தான் சார் இன்னைக்கு பேரரசி வரைக்கும் காரணம். என்னென்னா சாந்தி தேட்டரில் படம் பார்க்குறோம் சார், நான் சசிகுமார் சார், கதிர், பிரேம் எல்லாருமே படம் பார்க்குறோம் சார். படம் பார்த்துட்டு வரும்போது ஒருத்தன் வந்து சோபிக்கண்ணு அப்படின்னு கத்துறேன் சார். கத்தும்போது அந்த படத்தில் பார்த்தியா பேர் கூட அந்தாலும் யோசிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு படம், நான் யாருன்னு தெரில சார். அவங்க ஒரு கேரக்டர் பேசிக்கிட்டு போகிறது என் காதில் விழுகிறேன். இப்போ ஆடியன்ஸ் இவ்வளோ மைனூட்டாக படம் பார்க்குறாங்கல்ல பேர் முதற்கொண்டு அப்படிங்கிறத எல்லா படத்துலையுமே அதை வந்து ஒரு வைக்க ஆரம்பித்தேன். அது சில படங்களில் தனியாக இப்போ கடைக்குட்டி சிங்கத்தில் பயங்கரமாக பேசப்பட்டது பேர். கேடி பிளாக் ரங்காவிலையும் ஓரளவுக்கு இதுவாக. இந்த படத்தில் வந்து எல்லா படத்தையும் விட இதில் வந்து கேரக்டர் இன்னும் நல்லா வந்துருச்சு. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச. விஜய் சேதுபதி சார்ட்ட கதை சொல்லும்போது
இந்த பேரே சூப்பராக இருக்குது சார். நான் ஆகாஷ் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள எல்லா கேரக்டரையும் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருப்போம்ல. ஆ. ஆகாசவரன் அப்படிங்கும்போது பேசாமல் இருந்தார். பேரரசி அப்படிங்கும்போது, அடுத்து பொற்செல்வன் அப்படிங்கும்போது பேர்லேயே அழகாக இருக்குது சார் அப்படின்னாரு. அப்புறம் பேர் வர 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 சார் என்ன சார் கதையை வச்சதை விட ஓகே பேரை பெருசாகவே வச்சுருக்கீங்க சார் அப்படின்னாரு. அது வந்து என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் எடுக்கிறது தான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்குடி சிங்கத்தில் ஹீரோயின் பேர் கண்ணுக்கு நீயால்னு, அது பாண்டியன் பரிசிலிருந்து எடுத்த பேர். மாங்கனி அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளை ஹீரோயின் பேர் வச்சுருக்கேன். அது ஊரில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பொற்செல்வன், பொட்டு அப்படிங்கிற கேரக்டர். அது இன்னொரு பிரச்சனையும் இருக்குது சார். சில பேர் எங்கேயாவது வந்து எடுத்திருப்போம்ல, அது வில்லனுக்கு ஏதாவது வைக்கும்போது என்னைய போய் வில்லன் ஆக்கிட்டாங்க, வருத்தமும் இருக்குது. அதில் சில பேர் வந்து ஏன் வில்லனுக்கு ஏன் பேரை வச்சுட்ட அப்படின்னு வம்சத்தில் வில்லன் பேர் வச்சு கேஸ் எம்எல்ஏ கேஸ் போடலாங்கிற அளவுக்குலாம் யோசிச்சிருக்காங்க. அப்பா பேரை கொண்ட வில்லனுக்கு வச்சுட்டாம படத்தை ஸ்டே ஆர்டர் வாங்கினா ஒரு பிளான் பண்ண கூட்டம்லாம் இருக்கு. சில பேர் ஏன் அந்த பேரை வச்சிங்க அப்படின்னு. ஆனால் அது பேர் எல்லா இடத்துலையுமே பரவி கிடக்கு. இப்போ நம்ம என்னன்னா ராச்சிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க உலகம் அதுதான் இல்லை. இப்போ நம்ம மதுரைக்கு போவோம், திருச்சிக்கு போவோம், எல்லா இடத்துலையும் போகும்போது பேர் வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்தில் ஆவரணம்னு ஒரு பேர் இருக்குது சார். ஆவரணம்னு ஒரு பேர் இருக்குது சார். ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு காலேஜில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, சார் இந்த பொண்ணு பேர் ஆவரணம் சார், உங்கள் படத்தில் வச்சுருங்க சார், உங்கள் பேர்லாம் படத்து பேர்லாம் புதுசாக இருக்கும்ல, அப்போ அவனே எடுத்து கொடுக்குறான் சார். ஓகே, அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று ட்விட்டரு அக்கௌண்ட்லலாம் என்ன பண்ணுவாங்க, என் அக்கா பொண்ணுக்கு நல்ல பேர் வைக்கணும் பாண்டியராஜ் சார், ஒரு நல்ல பேர் சொல்லுங்க. இன்ஸ்டாவுடைய இதுக்குலாம் பேர் கேட்பாங்க, நம்மகிட்ட ஒரு நல்ல பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஈரோடில் வந்து நீங்கள் இங்கே வந்தீங்களா? இல்லை, ஈரோடில் வந்து ஒரு புத்தக கண்காட்சி. நான், சசி சார், பாலாஜி சக்திவேல் சார் 3 பேர் காரில் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஈரோடுக்கு போயிட்டுருப்போம். அதில் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் விட்ருக்கு. அதில் யோசனைவதி யோசனைவதி அப்படின்னு இருக்கு. அதை பாலாஜி சார் பார்த்துட்டு பண்றாச்சு அப்படியே பாருங்கள் உங்கள் படத்து பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை தூக்கி கடைக்குடி இதில் கேடிபிள்ளா கல்லடிரங்காவில் சிவகார்த்திகேயன் அம்மா பேருக்கு யோசனை வச்சேன். அப்போ போகிற இடத்துலயே இப்போ நமக்கு எல்லாருமே ஐடியா கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆடியோ லான்ச் நடத்தும் போது 5 ஒரு பையன் ஏதோ ஒரு பேர் சொன்னான், அதுக்கு இது சுத்த தமிழ் கிடையாதுடா வேணாண்டா அப்படின்ட்டு. என் பேர் வித்தியாசமா இருக்கு உங்க படத்துல வைங்கன்னு அவனே சொல்றான். அவங்களே வர்றாங்க, நமக்கு அந்த யூஸ் பண்ணி ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து இது வந்து படத்தோட பேர்களை லிஸ்ட் பண்ண முடியுமா? விஜய் சேதுபதி சொன்னது மாதிரி வரிசையா பேர்கள் லிஸ்ட் பண்ண முடியுமா? ஆகாசவீரன் அப்படி ஆகாசவீரன் அவங்க அப்பா செம்பையா, அம்மா பொட்டு, தங்கச்சி ராகவர்த்தினி, இங்கிட்டு வந்து பேரரசி, அவங்க அப்பா அரசாங்கம், அம்மா ஆவரணம், அண்ணன் பொற்செல்வன், அது இல்லாமல் இப்போ வந்து யோகி பாபு வந்து சித்திரைக்குமார், இன்னொருத்தன் பேர் நாகப்பாம்பு, குழந்தை பேர் இருக்குது அதில் மகிழினி, அது ஒரு குட்டி பாப்பா இருக்கு, அவள் பேர் மகிழினி. இதுவே வந்துருச்சு 11 பேர் இருக்குது பேர். இந்த அரசாங்கம்லாம் எங்கேருந்து பிடிச்சிங்க? அரசாங்கம்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி பேர் இருக்குது சார். ஆக்சுவலாக ஏன் நான் இதை கேட்டேன்னா, நீயே நான் போது அந்த வித்தியாசமான பேருக்கு கொண்டவர்கள் நினச்சி நம்ம இப்போ கரண்ட் எம்எல்ஏவோ ஏதோ யாரோ ஒருத்தர் இருக்கார் சார். அதில் ஒருத்தர் பேர் அரசாங்கம். அரசாங்கம் அப்படின்னு கேட்டேன். அடுத்த பக்கத்தில் வந்து ஒரு பேர் தமிழ்நாடு. ஒரு நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு ஒன்று இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் ஃபுல்லாக நிறைவாக இருக்கணுங்கிறது மாதிரி அவ்வளோ கதாபாத்திரங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் சினிமாவை வந்து உலக சினிமாலேருந்து கற்றுக்கிறது இது அதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலேருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்க பாணியாக இருக்குது. பட் இவ்வளவு கதாபாத்திரங்கள், ஆனால் எல்லா கதாபாத்திரங்களும் அந்த முக்கியத்துவம் பெறுது. இப்போது கார்த்தியுடைய அம்மாவாக நடிக்கிறவங்க பேர் இந்த இதில் கடைக்குட்டி சிங்கத்தில் வானவன் மாதேவி, செம்பியன் மாதேவி கேரக்டர் போடுது. விஜயம்மாவும் கார்த்தியுடைய அம்மாவாக விஜய் வருவாங்க. அந்த ஒரு சீனில் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்றாங்க. படத்தோட ஹீரோ எல்லாரும் பார்த்தது பிடிச்சதோ சிரிச்சது பிடிச்சதோ அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி யாரு தெரியுமா, அவன் என்னுடைய உங்களுக்கு வெறும் தம்பியான ஒரு அந்த ஒரு இடத்துல படத்துல அந்த ஒரு சீன் தான் அவங்களுக்கு. அந்த ஒரு சீன் தான், மற்ற இடத்துல பெருசாக அவங்க பேசல, அவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். விஜய் சந்திரசேகர் நீங்கள் சொல்லுறது ப்ரொடக்ஷன் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா கேரக்டர் அப்படின்ட்டு யார் நடிக்கிறாங்கன்னு கேட்பாங்கல்ல, இவங்க மேனேஜர் ஆர்வத்தில் கொட்டிட்டாங்க சார். அப்படியே அப்பா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கா, நான் காணாமல் போயிடுவேன் அப்படின்ட்டாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்துலலாம் நான் எனக்கு என்ன கேரக்டர் இருக்கும் இல்லைமே அப்படின்னா, அப்புறம் ஏதோ பாண்டராஜ் படத்தில் நடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. அவங்க ஏன் நம்பரை பிடிச்சி லைனில் வந்துட்டாங்க. அப்போ இந்த ஒரு சீனத்தை சொன்னேன், அம்மா இதில் வந்து எல்லாருக்கும் இருக்காது, ஆனால் இருப்பீங்க,
ஆனால் எல்லா இடத்துக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சீன் இருக்கும். இந்த ஒரு சீனை சொன்னோன்னா ஐயோ நல்ல வேலை விட தெரிஞ்சுன்னு வந்துட்டாங்க அவங்க, அப்படி வந்துட்டாங்க. இல்லை அந்த ஒத்த சீனில் மொத்த படத்தையும் அங்கே இருக்க எல்லாரையும் அவங்க தாண்டி வந்துடுவாங்க. இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸை எப்படி பில்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு சினிமாவை நீங்கள் ஒரு சயின்ஸாக அப்ரோச் பண்ணுறீங்க, இல்லை இயல்பாக ஒரு படம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் தனி. ஆனால் கவனித்து பார்க்குறப்ப இயல்பாக வைக்க முடியாது சார். ஒரு கேரக்டர் வர்றாங்கன்னா இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் வந்து என்ன எல்லாருமே வந்து எனக்கு ஒரு சின்ன ரோல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் நிறைய பேருக்கு சின்ன ரோல் தான், ஆனாலும் அது ஒரு நிறைவான ரோலாக இருக்கணும். ஏன்னா நான் அந்த கேரக்டர் வந்து இல்லைன்னா அந்த கேரக்டரை தூக்கிடலாம்ல. சில நேரங்கள் வந்து எடுத்து உண்மையில ஒவ்வொரு படம் எழுதும்போது சார் ஒரு 10 கேரக்டர்களை தான் வைக்கணும் அப்படின்னு தான் சார் நான் வைக்கிறேன். ஆனால் அது திரைக்கதை எழுதும்போது அது கேரக்டர் வந்துடுது. நம்ம இப்படி ஒரு கேரக்டரை உருவாக்கணும் எழுதும்போது அதுவும் வந்துடுது சார். அது கதை யோசிக்கும் போது 10 கேரக்டரோ 8 கேரக்டரோ வச்சு தான் சார் யோசிக்கிறோம். எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு கேரக்டர் என்னை சேர்த்துக்கணும், அந்த கேரக்டர் உள்ளுக்கு அதுவா மே கம்மின்னு அப்படின்னு சொல்லி வந்துடுது சார். அப்போ வரும்போது அந்த கேரக்டருக்கு நம்ம ஒரு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு முக்கியத்துவம் வந்து நான் ஒரு வருஷம் எழுதி முடிச்சு தோன்றதெல்லாம் எழுதிடுவேன் சார். என்ன தோணுதோ எல்லாத்தையும் எழுதுவேன் சார். எழுதும் போதே தெரியும் இது வராதுன்னு தெரியும் சார், ஆனால் அதை எழுதுறது அது ஒரு வெர்ஷனில் எழுதுறது. அடுத்த வெர்ஷன் வந்து அது பெட்டர் பண்ணுறது. அடுத்த வெர்ஷனில் தேவையில்லாத தூக்குறது. இப்போ தேவையில்லாத தூக்கும்போது இன்னது தேவைப்படும் சார். இப்போ 4வது வெர்ஷன் தேவைக்காக எழுதுறது, திரும்ப எழுதுறது. நீங்கள் வாங்க, நீங்கள் போய் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா காமிச்சிருப்பேன், கடைக்குள்ளி சிங்கம் இவ்வளோ இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளை இவ்வளோ இருக்கும், எதற்கு துணிந்தவனும் இவ்வளோ எழுதியிருக்கும். தலைவன் தலைவி நீங்கள் 18வது வருஷம் எழுதியிருக்கேன். 18 வருஷம் எழுதிருக்கு. நான் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த படம் எவ்வளோ போகுது, எந்த லெவலில் போகுது அப்படிங்கிறது. ஆனால் நான் உண்மையாக வேலை பார்த்துறேன். அம்மா சமையல் பண்ணுறது மாதிரி தான், நல்லா சமையல் பண்ணுற மட்டன் கறி குழம்பு ஒரு நாள் மிஸ் ஆகத்தானே செய்யுது. தோல்விக்கு முழுக்க இயக்குநர்களை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஏற்றுக்கணும், நான் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். கலெக்ஷனை மட்டும் ஒரு வெற்றியின் அடையாளமாக முன்னிறுத்துவதை பாண்டிராஜ் எப்படி பார்க்கிறார்? அது சார் அது கிடையாது சார். கலெக்ஷன் ஒரு படம் வந்து கலெக்ட் பண்ணுற எல்லா படமே நல்ல படம்னு சொல்ல முடியாது, கலெக்ட் ஆகாத படம் எல்லாத்தையுமே வந்து கெட்ட படம்னு சொல்ல முடியாது. அது அந்த சூழல் அவ்வளோதான். அது சூழல் அவ்வளோதான். அப்புறம் வந்து நீ அந்த படத்துக்கு நல்லா வேலை பார்த்தா இந்த படத்துக்கு வேலை பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம அதிக எஃபோர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து என்னுடைய ஒவ்வொரு ஒர்க்கை பார்த்து அவர் ரசிப்பார். என்ன சார் ஒரு டைரக்ஷனை மீறி ஒரு படத்தை வெளில வர்றதுக்கு அன்னைக்கு ஆடியோ லான்ச்லேயே சொல்கிறாரு, ஒரு படம் எப்படி வரணும், ஒரு ஆடியோ லான்ச் எப்படி நடக்கணும், ஒரு படம் வந்து தேட்டருக்கு என்ன மாதிரி ஒதுங்கணும், தேட்டருக்கு வெளில போகிற வரைக்கும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுதான் ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம அப்படி தான் வேலை பார்க்கணும். கனெக்ட் ஆகிறது ஆடியன்ஸுடைய இது. பசங்க வந்து ஓகே ஒரு கொண்டாடுவாங்கன்னா பிடிக்கும் அப்படி தான் நினச்சோம். அது அவ்வளவு இது பண்ணி அது நேஷனல் அவார்டு ஆசியர் லெவலில் அது எதிர்பார்க்கவே இல்லை. அது அடுத்து வம்சம் வந்து பயங்கரமாக பேசப்படுது. இது வந்து இது ஒரு பத்திரிகையில் வந்து இது வந்து ஒரு ஆவண காப்பகம், இன்னும் ஒரு 20 வருஷம் சென்று எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சுன்னு எழுதுறாங்க. ஆனால் அது கலெக்ஷனாக பெரிய படம் இல்லை. கேடி பிள்ளை கில்லாடிறாங்க. இது வரைக்கும் நம்ம பண்ண படத்தோட கலெக்ஷன் பிச்சு எடுத்துக்கிட்டு போகுது. ஆனால் அது பாண்டராஜ் படம் மாதிரி இல்லைங்கிறாங்க. கேடி விகடனில் எழுதுறாங்க, கேடி இருக்கிறார் கில்லாடி இருக்கிறார் பாண்டியராஜ காலையில் எழுதுறாங்க. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் பிடிச்சிருக்கும். அப்போ பசங்களும் வேணும், கேடி பிளாக் கலாரங்காவும் வேணும், கடைக்குட்டி சிங்கும் வேணும், தலைவன் தலைவியும் வேணும். எல்லாம் இதுதானே. இதில் இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, உங்களுடைய பேரரசியும் ஆகாச வீரனும், இந்த 2 பேருமே நடிப்பு அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஆக்டர்ஸ். ஓகே, அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா நித்யா மேனன் வந்து அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஆக்டர், அதாவது ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். அவங்களுடைய உடல் மொழி, அவங்களுடைய இது இன்னிபிஷனே இல்லாமல் நடிக்கிறது. இப்போ நீங்கள் சேது ஆமாம். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது 2 இடத்துல சிரிச்சிங்க. இதே ட்ரெய்லர் அந்த பொண்ணுக்கு எடுத்து சேது சார் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. 12 இடத்துல சிரிச்சா அந்த பொண்ணு நித்யா. பயங்கர முதல்ல நல்ல நடிகை தாண்டி நல்ல ரசிகை. ஒரு கதை சொல்கிறேன், இன்னைக்கும் ஜூம் காலில் தான் கதை சொல்கிறேன். லேப்டாப்பில் இங்கே நான் ஓப்பன் அங்கே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்தது. கதை சொல்லி ஆரம்பித்தா எப்படி சிரிப்பீங்க நீங்கள்? நம்ம சும்மா உட்காந்து பேசி சிரிப்போம்ல. இப்போ நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு என் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக சிரிச்சு விழுந்து சிரிப்போம்ல, ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு கதையை அப்படி சிரிச்சுது அந்த பொண்ணு. டக்குன்னு அப்படி முன்னால் வரும், முன்னால் இருக்கிற இதை இடிச்சு விட்டுரும், அப்புறம் திருப்பி பின்னால் இப்படி போயிடும், அப்படி விழுந்து சிரிக்கும்.
என்ன ஒரு நல்ல நடிகை மீறி அந்த அந்த கதையை ரிசீவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அவ்வளவு அழகாக இருந்தது. அதே மாதிரி தான் சேது சார், நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருப்பார். ஐயா பிரமாதமாக இருக்கியா பேர், ஐயா பிரமாதமாக இருக்கியா கதை, ஐயா ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா இருக்குயா, நம்ம படமாக பண்ணுவோம். சரி இவங்க 2 பேரும் எப்படி நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும்ல. அதுதான் கேட்குறேன். ஏன்னா அந்த 2 பேருமே ஸ்பான்டேனியஸ் ஆக்டர்ஸ். இப்போ அந்த டீசர்ல வந்து அந்த ஒரு சீன்லேயே அந்த போட்டி தெரியுது. நீங்க சார்னு சொல்றது கடுப்பா இருக்கு மேடம், நீங்க என்ன மேடம்னு சொல்றது அப்படின்னு 2 பேரும் அதுக்கேற்ற ஸ்பீட்ல அந்த புரோட்டா அடிக்கிறது. அந்த மாதிரி நீங்க அந்த டீசர்ல வந்த சீன் மாதிரி ஒரு 15 சீன் இருக்கு சார் அவங்க 2 பேருக்கும் நடிப்புக்காக. அது வந்து பயங்கரம் சார். அது இது எழுதும் போது சேதுதான் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணீங்க? இந்த லிமிட்டெட் எடிஷன் சொல்லுவாங்கல்ல வாட்ச், அந்த மாதிரி ஒரு இது ஒரு லிமிட்டெட் எடிஷன் சேதுபதி சார். இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள அவரை தவிர வேற யாரும் யோசிக்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு அவருக்கு சண்டைன்னு சொன்னாங்க. ஆமா பயங்கர சண்டை. இது ஓப்பனிங்கே நீங்க இதைத்தான் கேட்டிருக்கணும். இது ஓப்பனிங் நடக்காது. அந்த மூடுக்கு கொண்டு போய் அங்க வருவோம். ஏன்னா சண்டைன்னு நீ உங்க வாயில வரல இது ஆரம்பிப்போங்கிறதா. ஓப்பனிங் இயல்பாவே உங்க படத்தை பாக்குறவங்க ஒரு நார்மலான ஒரு ரசிகராகவே கூட இந்த நேச்சுரல் அலை அப்படிமாங்கல்ல, ஒரு இயல்பான கூட்டணி அப்படிமாங்கல்ல, அப்படி பார்த்தோம்னா பாண்டியராஜ் சேது வந்து ஒரு இயல்பான கூட்டணி. ஆனா என் மனைவி மாதிரி உங்களை மாதிரி ஆளு நீங்களாம் நீ போன்ல பேசுனீங்க. ஆமா நீ பேசுனீங்க. அப்ப உங்க சண்டை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சண்டையை நான் இப்பதான் ஓபன் பண்ணிருக்கோம். உங்க கூட்டணி ரொம்ப ரொம்ப நாள் எதிர்பார்த்த இயல்பான கூட்டணி ஏன் ஒரு நாள் ஆச்சுன்னு கேட்டேன். சண்டை ஈகோ என்ன சண்டை அதை சொன்னோம்னா அது பெரிய எபிசோடு போடல. அதுதான் ஓப்பனிங்கே. இது ஓப்பனியாகவே எடுத்துக்கலாம். என்னன்னா வாழ்க்கையில் இவனை சந்திச்சிடவே கூடாதுன்னு நினைக்கிற விஜய் சேதுபதியும், வாழ்க்கையில் எவனை வச்சு வேணாலும் படம் பண்ணுவேன், குழந்தையோட கூட படம் பண்ணுவேன், ஓன் கூட படவே பண்ண மாட்டேன்னு நினைக்கிற பாண்டியராஜன் படம் பண்ணியிருக்காங்க. அதுதான் தலைவன் தலைவி. ஆனால் அடுத்து படம் பண்ணுறதுக்கும் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதுதான் இவங்களுடைய சுவாரஸ்யமே. ஆனால் என்ன ஒரு ஒரு சண்டைனா இத்தனை வருஷம் சண்டைன்னா இல்லை சார், அறுவாலை எடுத்துக்கிறது, இது எடுத்துக்கிறது, கையை நீட்டி பேசிக்கிறது அது கிடையாது சார். அங்கிட்ட ஒரு மாதிரி இங்கிட்ட ஒரு மாதிரி பேச்சு. கோபி சாரை பற்றி எனக்கிட்ட ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, மைண்ட் செட் பண்ணுவாங்கல்ல, ஐயோ கோபியை மேய்க்க முடியாதுங்க. உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுவார், ஐயோ பாண்டராஜ் டார்ச்சருங்க, அவனோடலாம் ஒர்க் பண்ணவே முடியாது. இப்போ ஒருத்தர் சொல்லிட்டான், இப்போ என்னைய ஒருத்தன் மட்டும் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் பிடிக்காம இருப்பாங்களா, என்னை ஒரு 10 பேர் பிடிக்காம இருப்பாங்களா? இந்த 10 பேருமே நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? ஸோ அப்போ முழு கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி டிசைன் ஆயிடும். இப்போ என்னையும் மீட் பண்ணுறவங்க சேது ஒரு 5-6 பேர் சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி நாங்கள் வந்து, ஆனால் உண்மையே சொல்லணும்னா பசங்க படத்தில் வந்து நம்ம 96 பிரேம் தான் கேமராமேன். அதில் ஃபஸ்ட்டு பிரேமுக்கு ஃபஸ்ட்டு படம். பிரேமை வந்து கூப்பிட்டு வந்தது இது. பிரேமு வந்து விஜய் சேதுபதியை கூப்பிட்டு வர்றாரு மீனாட்சி சுந்தரம் கேரக்டருக்கு, அந்த ஹீரோ கேரக்டருக்கு. விமல் கேரக்டருக்கு விஜய் சேதுபதி கூப்பிட்டு வர்றாரு. நான் விஜய் சேதுபதியை ரிஜெக்ட் பண்ணுறேன். இல்லை எனக்கு இது செட் ஆகலை, நான் வேற ஒன்று நினச்சிருக்கேன். விஜய் சேதுபதி போய் கூட்டிக்கிட்டு வந்தவர் தான் விமல். அப்புறம் அன்னைக்கு சொன்னார், சார் விமல் மட்டும் கிடையாது சார், அட்டகத்தி தினேசையும் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன் சார், அட்டகத்தி தினேசையும் நீங்கள் மீட் பண்ணீங்க, அப்புறம் யாதுமாய் ஹீரோ படம் அந்த டேரக்டர் அந்த ஹீரோவையும் நான் அனுப்பி வச்சேன் சார் அப்படின்னு. சேது வந்து சமகாலத்தில் தன்னோட சேர்ந்து டிராவல் பண்ண முயற்சி பண்ண எல்லாருக்கும் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான் சார் மனுஷன் எல்லாரும். ஏன்னா அவரு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவரு நம்ம கிடைக்கலன்னு ஒரு சேதுங்கிற கேரக்டரை என்கிட்ட தப்பாக போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். பாண்டியராஜுங்கிற ஒரு கேரக்டரை அவர்கிட்ட தப்பாக போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க சார். அதுதான் சார் எங்களுக்கு பிடிக்காம போனது. அதாவது நீங்கள் அதுக்கு முன்னதாக ஒரு நேரில் சந்திச்சு பேசுனது இப்போ 14 வருஷத்துக்கு முன்னால இங்கே பார்ப்போம். ஆனால் பேசிக்க மாட்டீங்க. நல்லா பேசிக்குவோம். ஆனால் பிடிச்சிக்க. நீங்கள் பிக் பாஸ் பார்த்தீங்கல்ல? ஆமாம். பிக் பாஸில் அவர் ஒரு ஓப்பனிங் பேசினா தெரியுமா? ரொம்ப நாட்களாக ஒரு 15 வருஷமாக எனக்கும் ஒரு நண்பருக்கும் அவரை எனக்கு பிடிக்காது, எனக்கு அவரை பிடிக்காது, ஆனால் அவரை சமீபத்தில் நான் சந்திச்சேன், அவர் மாதிரி ஒரு நண்பரை நான் பார்க்கவே முடியாது, ஒரு மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொன்னார்ல, அந்த மனிதன் தான் நான். அதான் பாண்டியா. எல்லாரும் மிஸ்கின் சார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் சொல்லியிருந்தாரு, ஐயா அவங்கள பேசியிருக்கேன் பார்த்தீங்களா ஐயா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு எடுத்து போட்டாங்க. அவன் தான் நான். எப்படி அப்புறம் அந்த, அதாவது சில நேரங்கள் இப்படி நடந்து போகும், நமக்கு அவங்கள பற்றி அபிப்பிராயமே இருக்காது, தவறான அபிப்பிராயங்கள் வந்து ஸ்டோர் ஆகி நம்ம ஒரு அபிப்பிராயம் வந்துடும் சார், அவங்களும் வந்துருவாங்க. அது எப்படி பிரேக் ஆச்சுன்னு கேட்குறேன். எப்படி? இல்லை நீங்க இந்த தமிழ்குமாரன் சார் அனுப்புன மீட்டிங் தான் சேர்ந்தோம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அங்கேதான் சண்டை பெருசாச்சு. அடுத்த லெவல் இன்டர்வல் அதுதானே இன்டர்வியூ தான். அங்கேதான் சண்டை பெருசாச்சு. அதுக்கு முன்னால் நாங்கள் சண்டையை போட்டுக்கல. சும்மா பிடிக்காது, அவ்வளோதான். பிடிச்சிக்காது. நீ ஒரு ஆட்டிடியூடான ஆளு அப்படின்னு நான் நினைக்கிறேன், நீ ரொம்ப துமுறான ஆளுன்னு அவர் நினைக்கிறாரு. நினச்சிக்கிட்டு இருக்கோம் 2 பேர். ஆனால் எந்த சண்டையும் கிடையாது, எப்போ வருத்தம் கிடையாது.
இங்கே தான் உட்காந்து 1/2 மணி நேரம் பேசுகிறோம். இந்த பேச்சில் தான் வெடிக்குது. வெடிச்சுட்டு சரி படம் பண்ண வேணான்ட்டு நான் வெளில வந்து தமிழ் சார் சொல்கிறேன், சார் எவனெலாம் வச்சு படம் பண்ணுறதுக்கு நான் எவனா வச்சுனாலும் படம் பண்ணிட்டு போய் நான் சொல்கிறேன். அந்த ஆள் வாழ்க்கையில் படத்தில் இல்லை சார், தலை எந்த ஃபங்க்ஷன்லேயுமே நான் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார்னு அந்த சார் அதோட முடிஞ்சது தான் இது. இந்த கதையை எழுதி முடிச்சுட்டு எழுதுனா இது விஜய் சேதுபதி தான் நடிக்கணும். இது வேறு யாருமே இல்லை, ஆப்ஷனே கிடையாது. இது யார்கிட்ட சொன்னாலும் விஜய் சேதுபதி நடிக்கணுங்கிறாங்க. திருப்பி அந்த போய் எங்கே பார்க்குறது வாழ்க்கையில நான் வேற வார்த்தையை விட்டு போட்டேன். பல பேர்கிட்ட வந்து என் பொண்டாயிட்டே சொல்லிட்டேன், யாரோட ஒர்க் பண்ணுறது விஜய் சேதுபதியோட ஒர்க் பண்ண மாட்டேன்னு பல தடவை வார்த்தையை சொல்லிட்டேன். இப்போ எப்படி திருப்பி எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இங்கே போகிறது? ஆனால் இதுக்கு முன்னால் நாங்கள் மிஸ்கின் சாருடைய பிறந்த நாள்லேயே ஒன்று சேர்ந்துட்டோம். ஆனாலும் நம்ம போன் அடித்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரியா ஈகோ, அது எல்லா கலைஞனுக்குள்ளேயும் ஒன்று எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்ல, அது நம்ம கொஞ்சம் அதிகமாக எட்டி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நானே தான் அடிச்சிருக்கணும், ஆனாலும் அந்த போகலாம்னு மனசு வருது. ஆனால் அவர் சுகுமார்ட்ட சொன்னேன், ஆனால் அவர் சுகுமார் சார் பாண்டராஜ் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, வர சொல்லுவே நாங்களே தான் மிஸ்கின் சார் பிறந்த நாள்லேயே படம் பண்ணுவோம்னு பேசினோமே, அவ்வளவுதான். சின்ன அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஆனவன் புண்ணியத்தில் ஐயான்னு தான் கூப்பிட்டுக்குவோம் 2 பேரும். அவர் ஒரு விஜயகாந்த் சார், பெரிய வார்த்தைங்க அது. அவர் ஒரு விஜயகாந்த். இப்போ படம் முடிச்சுட்டு சேது சார் சொன்னார், ஐயா 15 வருஷமாக பிரிஞ்சிருந்து கெடுத்த நேரம் ஒரு 4-5 பிள்ளையே பெற்றுருக்கலாமே ஐயா, நம்ம படம் பண்ணியிருக்கலாம், படம் பண்ணியிருக்கலாமே, இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோமே ஐயா. இந்த ஈகோங்கிற ஒரு காரணத்தினால, அவ்வளோதான், இந்த ஈகோங்கிறதுனால உட்காந்து பேசினா முடியாத காரியம் இல்லை, உட்காந்து பேசினா முடியாத சால்வ் ஆகாத பிரச்சனையே கிடையாது. எப்போதுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருந்திருக்கீங்க. சென்னையில் இருந்தாலும் ஊரில் அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், அங்கே விவசாயம் பண்ணணும், கொரோனா பீரியட்லாம் ஃபுல்லாக அங்கேயே தான் இருந்தீங்க. ஸோ அப்படியான ஒரு இயல்பான வீட்டு பிள்ளை தான் நீங்கள். அந்த குணம் வந்து உங்கள் படங்கள் எப்போதுமே வெளிப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். என்னுடைய யதார்த்தம், என்னுடைய கோபம், என்னுடைய வருத்தம், என்னுடைய புலம்பல், என்னுடைய விட்டு கொடுத்தல், என்னுடைய எல்லாம் கலந்தது தான் என்னுடைய படம். நான் ஒரு எப்படி சேது சார் வந்து நான் ஒரு ரேர் பீஸ்ன்னு சொன்னேன்னா, நானும் ஒரு ரேர் பீஸ் தான் சார். என்னை வந்து நீங்கள் ஒரு ஆர்க்குள்ளே சேர்க்கவே முடியாது. எக்ஸ்ட்ரீம் பாசத்தை கொட்டுவேன், எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கும் போவேன், எல்லாமே எக்ஸ்ட்ரீம் போவேன். அவன் தான் ஆகாச வீரா, அவன் தான் ஆகாச வீரா. ஸோ 2 கேரக்டர் மேட்ச் ஆகி போச்சோ? ஆமாம், சேது சாருக்கும் எனக்கும் பயங்கரமாக. இப்போ லண்டன் போனோம், ஒரு அந்த பயணம் ஒரு லென்த் பயணமாக இருக்கும்போது இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுங்கிறதுக்கு பார்த்தோம்னா தான் தெரியுது, நான் தான் அவர் தான் நான் கேரக்டராக சொல்கிறேன். அவருக்கும் கோபம், ஒரு செயல் சரியாக நடக்கும் போது கோபம் வருது, அவருக்கும் ஒரு ஈரம் இருக்குது, எனக்கும் ஒரு ஈரம் இருக்குது. எல்லாமே பார்த்தோம்னா ஓ நம்ம தான் அந்த மாதிரி போல் சொல்லணும், ஒட்டாத ஒட்டுனா ரொம்ப ஒட்டிக்கும். அதுதான் அந்த மாதிரியான அதுதான். ஏன்னா ஒரே கேரக்டர் இருக்கும்போது ஒட்டாது சார். ஆமாம், அது ஆனால் ஒட்டுனா நல்லா. ஆனால் உங்களுக்குமே 15 வருஷம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக சார். இல்லை சார், எதுக்கு சொல்கிறேன்னா கேரக்டர் விடுங்க சார். நான் அதான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். பாண்டராஜ் கேடு கட்டனோட சொல்லிக்க, எனக்கு அதை வந்து கவலை கிடையாது. பாண்டராஜ் ஒர்க்கை பற்றி யாருமே தப்பாக சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ரொம்ப சின்சியராக பண்ணுறேன். எனக்கு இது வந்து சினிமா வந்து ஒரு வரப்பிரசாதம், எனக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு, அதை நான் கரெக்டாக பண்ணணும். அதுக்காக நான் கோவமாக வேகமாக போகிறது, உனக்கு கோவம் வருதுன்னா கோச்சிக்க, ஏன்னா நான் வாங்கின காசுக்கு நான் கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீ வாங்குற காசுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் போதும், கொஞ்சம் இதுவாக இருந்தால் போதும் தோணுச்சுன்னா நீ இருந்துக்க, என்னையே குறை சொல்லாது, என் வேலையை குறை சொல்லாதுங்கிறது தான் சார் என்னுடையது. உங்கள் சினிமாவில் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணவங்க, அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க, அதாவது பாக்யராஜ் சார்லேருந்து தொடங்கி இந்த மாதிரியானவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்ட குணங்களில் ஒன்றா இது? நம்ம ஏன்னா நம்ம நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறாருன்னா அதுக்கு இவ்வளோ விசுவாசமாக இருக்கும், ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி தான் பசந்த் பண்ணோம், இதெல்லாம் யாரிடமிருந்து கற்றுக்கொண்ட முக்கியமான குணம்? குறிப்பாக பாக்யராஜ் இல்லை சார், அவங்க இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் சார். எல்லாருக்கிட்டையுமே பாக்யராஜ் சார் இருக்கட்டும், சரண் சார், தங்கர் பச்சான் சார், சிம்புதேவன், எல்லார்ட்டையுமே கற்றுக்கிட்டதான் சார். ஆனால் இது வந்து சார் பணம் அப்படிங்கிறது வந்து அது நான் அடிப்பட்டது சார். நான் அடிப்பட்டது, நான் அதான் சொன்னேன். சேல் சார் அதான் எல்லாத்துலையும் சொல்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை சார், பயங்கர ஃபீவர். 1 நாள் 2 நாள் 3 நாளாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டு. அவங்க ஒன்று பண்ணுவாங்க சார், சுடுதண்ணியை வச்சு ஊற்றிக்கிட்டா ஃபீவர் போயிடும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம இந்த மண் சோறு தானே இருக்கும் வீடு இல்லை, அதில் உரசி போட்டுக்கிட்டால் சரியா, அவ்வளோதான் அவங்களுடைய வைத்தியம், அவ்வளோதானே.
ஆனால் 3 நாளாகி சரியாகலன்ட்டு எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னா கையில் காசு இல்லை. 100 ரூபா போய் என் சொந்தக்காரர்கிட்ட கடன் வாங்கிட்டு சொல்லுவேன். 100 ரூபா சரின்னு சொல்லிட்டு நான் போய், அவனும் நானும் நல்ல ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட், போய் 100 ரூபா கேட்குறேன். அவர் வந்து, ஆனால் எங்கள் அப்பா போகும்போது சொன்னார், ஏற்கனவே ஒரு 50 ரூபா அவன்கிட்ட வாங்கியிருக்கேன், அது எங்கன்னு கேட்பேன், சேர்த்து 150 தந்துடும்னு சொல்கிறான்னு தான் சொல்லி அனுப்புவார். கரெக்டாக இருந்தாலும் கேட்டார், ஏற்கனவே வாங்கின அப்பா 50 உங்கள் அப்பையும் கொடுக்கல அப்படின்னாரு. இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அது கொடுத்துருன்னு சொன்னார். அப்படின்னா சொந்தக்காரங்கன்னா வந்து கடன் கேட்டு வந்துகிட்டே இருப்பீங்களா? அதான் ஆடு மாடு வச்சுக்கிங்களா, வித்துட்டு செலவு பண்ண வேண்டியது தானே. அதான் தர்மாஸ்த பத்திரிக்கை ஏன் தானான மாத்திரலாம் வாங்கி சாப்பிட மாட்டீங்களான்ட்டார். அவங்க மனைவி வந்து சண்டை போடுறாங்க, ஏன் காசு இருந்தால் இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, நீ கடன் கேட்டு வர்றது இதெல்லாம் சொல்லாத, அங்கே போ இங்கே போ, ஆட்டை வை மாட்டை விடான்னு சொல்ல. ஓ மாமன்னா நீ கொடு அப்படி மீதிக்குள்ளே சண்டே ஆயிடுச்சு. ஐயோ சண்டே ஆயிடுச்சு சொல்லி நான் இங்கேருந்து போகிறேன். இது திட்டிக்கிட்டே போய் ஒரு கடுகு டப்பாவில் ஒரு 50 ரூபா எடுத்துக்கிட்டு வந்துருக்கு காசு. நான் போயிட்டேன், அது பையன்கிட்ட கொடுத்து கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சி போய் கொடுத்துட்டு வராங்க. அவன் சைக்கிளில் வரட்டுறான் என் ஃப்ரெண்டு. நான் போயிட்டேன், இது திருப்பி இதுக்கு மேலே எனக்கு தருமானம் தடுக்குது சார் இந்த காசை வாங்குறது. நான் போயிட்டேன், போனால் எங்கள் அப்பா பார்க்குறாரு சைக்கிளில் வருது, என்னடா அப்படின்னா அந்த மாதிரி தானான மாத்திரம் வாங்கி சாப்பிட சொல்கிறாரு, சொந்தம்னா காசு கேட்டுகிட்டே இருப்பீங்களான்னு கேட்குறாரு. நம்ம கொஞ்சம் கூட ஏற்றுடுவோம்ல அந்த வருத்தத்தை. அவர் பயங்கர கோமாயி சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டார் சார். எனக்கு நான் இப்போ சைக்கிளை பயங்கரமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சைக்கிளை போய் இந்த மனுஷன் வித்துப்படுவானோ அப்படின்னு பயங்கர பயமாக எங்கள் அம்மாவை திட்டுறேன். ஏன் நீ தானான மாத்திரம் வாங்கி சாப்பிட நானும் திட்டுறேன். ஐயோ எனக்கு ஒன்றுடா, இன்னொரு தடவை சுடுதண்ணி வச்சு அது சுடுதண்ணியை போய் ரெடி பண்ணிட்டு இருக்கு. இவர் போனவர் ஒரு ராவுத்தரை கூட்டிகிட்டு வர்றாரு. ஆடு ஒரு 4-5 ஆடு இருந்து அதில் ஒரு ஆடை அன்னைக்கு என்ன சார் ஒரு 800 ரூபா போவோம் ஒரு ஆடு. அவன் 400 ரூபாய் கேட்குறான் சார். 800 ரூபா போகும்டாங்கிறார். இல்லைம்மாண்ணே 400 ரூபா தான் வேணும்னா, எனக்கு நிறைய கிடக்கு, நீ காசு கேட்டுங்க. சரி நான் 500 ரூபான்னு பேசி ஆடை தூக்கிட்டு போகிறேன். எங்கள் அம்மா திட்டுது, ஐயோ சின்ன வைத்திய செலவுக்கெல்லாம் போய் ஆட்டை வித்தியனா நாளைக்கு ஏதாவது ஒன்றா என்ன வைக்கும், ஒத்துக்கு சண்டை 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. அவர் சொல்கிறார், ஒரு 50 ரூபாய் ஒருத்தன் சொந்தக்காரன் சொல்லி காட்டுறான், 100 ரூபாய் என் மேலே நம்பிக்கை இல்லை, அவனுக்கு ஆடு இருந்தால் என்ன மாடு இருந்தால் என்ன, இன்னுமே என்ன பிரயோஜனம். 200 ரூபாய் அட்வான்ஸாக வாங்கினார். வாங்கிட்டு 50 ரூபாய் முதல்ல போய் மூஞ்சி வச்சுட்டுடா, உங்கள் அப்பா மூஞ்சியை மீது பண்ணி சொல்லிட்டு வரான்ட்டார். சரி நான் அங்கேருந்து போய் எனக்கு எவ்வளவு நொந்து போய் சைக்கிளில் வந்தனோ அதே சைக்கிளில் அங்கே பயங்கர கடன் அடைக்க போகிறோங்கிற ஒரு இதில் பயங்கரமாக போகிறேன். போனால் அவர் இல்லை சார் அப்படின்னா எங்கள் அப்பா காசை கொடுத்து வர சொன்னார். ஏன் வேண்டாமாம்மா அப்படின்னாரு. வேண்டாமாம்மா, கொடுத்த காசை கொடுத்து வர சொன்னார், அதான் கேட்டார்ல அப்படின்னு. இது என்ன பண்ணியிருக்குன்னா 50 ரூபாய் கொடுத்து விட்டுச்சு. இல்லை சார் இவன் என் ஃப்ரெண்டு என் பைக்கில் வச்சுக்கிட்டான் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்குறேன்னு சரி என்னோட காசை கொடுத்துட்டு போடாங்குது. அது என்னோட காசை கொடுத்துட்டு போடாங்குது. இல்லை எங்கள் அப்பா வந்து அவர்கிட்ட தான் காசை கொடுத்து வர சொன்னார் அப்படி. அது நான் கொடுத்த காசுடா, நீங்கள் எப்போ கொடுத்தீங்க? இப்போ கொடுத்தனே அவன். அவனை பார்க்குறேன், அவன் சொல்லாதங்கிறான். அவன் பைக்கில் வாங்கி கொடுத்துருக்கான். உங்கள் காசுலாம் நான் ஒன்றும் வாங்கலை, வாங்கின காசை கொடுத்து வர சொன்னார். எங்கே அவர் அப்படின்னா நான் அங்கிட்ட மாடு மேய்ச்சிருக்கான்னு கம்மாக்கி அங்கே போய் பயங்கரமாக கற்றுன்னா எங்கள் அப்பா கூப்பிட்டு வர சொன்னார். செத்தாலும் உங்கள் அப்பா மூஞ்சில் முடிச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஓடா நான் தான் முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன், ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுன்ட்டார். அந்த சம்பவம் வந்து என்னை வந்து நான் 8வது படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். கடனே நான் யார்ட்டையும் கேட்கவே மாட்டேன் சார். அப்போ அந்த டேத்தில் இப்போ வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு நம்பிக்கையில். இப்போ கொடுக்கவும் முடியும். இப்போவுமே நிறைய பேர், நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு வாங்கினதே கிடையாது சார், திருப்பி கேட்கவும் மாட்டேன். அவங்களுக்கு என்ன சூழல் இருப்பாங்கிறதுக்காக அது பெருமையாகவே சொல்லுவேன். நிறைய பேருக்கு காசு கொடுத்துருக்கேன், நிறைய பேர் நான் சினிமாக்குள்ளேயே திருப்பி கேட்க மாட்டேன். அந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அந்த 100 ரூபாய்க்கு நம்ம வக்கு இல்லையா அப்படிங்கிறது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது ரூம் வாடகை ஒரு 300 ரூபா தான் சார் தேவைப்படும். நம்ம ஷேர் 4 பேர் 5 பேர் அந்த 300-400 ரூபாய் நம்மளால் ரெடி பண்ண முடியாது சார். நம்மளை நம்பி நம்ம கேட்குறவனு கஷ்டத்தில் தானே சார் இருப்பான். ஆமாம். அப்பப்போ கொடுக்குறவன் செந்தில்நாதன் மெஸ்ன்னு சொல்லி மயிலாப்பூரில் இருக்கும், அருணாச்சலம். அவன் வாடகைக்கு மட்டும் வாங்குவான், எப்போ வந்துச்சுனாலும் அவன்கிட்ட கொடுத்துருவேன். வேறு எவன்ட்டையும் நான் கடன் வாங்கி நீ அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது அதில் ரோசமாகவே இருந்து போயிட்டு. அப்போ ஒரு ப்ரொடியூசரை நமக்கு வந்து கோடியில் கொடுக்குறாருல்ல சார், நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ கோடியை கொடுக்குறாரு. அப்போ அந்த ப்ரொடியூசர் நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்தை தவிர மொத்த எதுக்காகவுமே கிடையாது சார். அந்த காசை சேவ் பண்ணணும், இழுத்து விட்டுறக்கூடாது, அவருக்கு உண்மையாக இருக்கணும். இதை வந்து ஒரு ஷெட்யூல் முடியும் போது நான் எல்லாரையும் கூப்பிட்டு திட்டியிருந்தால் மன்னிச்சுக்குங்க, பர்சனல் அட்டாக்கு எதுவோ உங்களுக்கு திட்டணும்னு வருத்தமே கிடையாது.
நம்ம எல்லாருமே காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறோம். நான் கொஞ்சம் கூட வாங்கியிருப்பேன், ஹீரோ என்னோட கொஞ்சம் கூட வாங்கியிருப்பார், நீ கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருப்ப, இல்லை டெய்லி இது. ஆனால் காசு வாங்கியிருப்பேன். அதுக்காக நம்ம வேலை பார்க்கணுங்கிறது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. தயாரிப்பாளருடைய காசு நம்மனால லேட் பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு அப்படின்னு பேசுங்க. அது வந்து சேது சாருக்கு பயங்கரமாக இதுவாகிடுச்சு. சார் இப்படி ஒரு கதை, இந்த கதையை நான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த இது தான் சார். மற்றபடி ஓடணும், வரட்டணும், துங்கணும், காசு கேட்குறதுக்கே இன்றைக்கும் இன்னைக்கு லட்சத்தில் கடன் கேட்கும்போது எனக்கு அந்த 100 ரூபா கண்ணு போயிடும். ஆனால் அந்த வயசில் அந்த வார்த்தை எவ்வளோ வலியாக இருந்தது சார். நான் டைரியில் எழுதி வச்சுருந்துருக்கேன் சார். அந்த வலியை வந்து நான் மறந்துட்டேன் சார், எழுதி வச்சதை மறந்துட்டேன் சார். ஏதோ ஒரு இடத்துல புரட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட் மாதிரி ஒன்று வச்சுருந்துருக்காரு. அதில் ஒரு 10 சம்பவங்கள் எழுதல, அதில் ஒரு மெயின் ஃபஸ்ட்டு சம்பவமாக எழுதி வச்சுருந்துருக்கேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு இந்த ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பாக்யராஜ் சார் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் தான். ஆமாம், அங்கிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? பெருமை தான் சார். இன்னும் பெரிய இடம் போகணும் அப்படின்னு ஆசையை மீறி இதுவே பெரிய இடம் சார். நமக்கு வந்து ஏன்னா ஆஃபீஸ் பாய்ங்கிறது அது விஷயம் கிடையாது சார். ஏவிஎம்ஸில் செக்யூரிட்டி வேலை, அதுக்கு முன்னால் திருப்பூரில் இலை எடுத்திருக்கேன், ஹோட்டலில் இலை எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னால் தஞ்சாவூரில் எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை பார்த்துருக்கேன். அது எந்த வேலை பார்த்தாலும் ரசித்து பார்க்குறது வந்து அது ஒரு, அது எங்கள் அப்பாவுடைய இது சார். எல்லா வேலையும் ரசித்து பார்ப்பார் அவர். எந்த வேலை பார்த்தாலும் ரசித்து பார்ப்பார். அதுவே பழகிட்டோம் நம்ம அப்படியே. ஸோ அதுலேருந்து இதுக்கு வந்துட்டு இப்போ திரும்பி பார்க்குறப்ப அதெல்லாம் அயற்சியாக இருக்கா, இல்லை அதெல்லாம் தான் நம்மளை வழிநடத்திருக்கு அப்படின்னு தோணுதா சார்? உழைச்சா நம்மளே, நான் என்னை நிறைய ஸ்கூல் காலேஜுக்கு நிறைய கூப்பிடுவாங்க சார். அது பசங்க படம் பண்ணதுனாலயா, பசங்க கூப்பிட்டு பண்ணதுனாலயா, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் நீங்கள் உங்களை எப்படி கூப்பிட்றாங்க அந்த மாதிரி என்னையை கூப்பிடுவாங்க சார். ஆனால் இதுதான் சொல்லுவேன், டேய் நான்லாம் ஜெயிச்சு இந்த மேடையில் வந்து உங்களுக்கு இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு பேசுகிற அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்களாம் ஈஸியாக வரலாம். அதுக்கு தான்டா நான்லாம் எடுத்துக்காட்டு. ஏன்னா எந்த வசதியும் கிடையாது. அப்பா பள்ளிக்கூடமே 4வது படிச்சிருக்காரு, அம்மா பள்ளிக்கூடமே போனது கிடையாது. அண்ணன் 11வது, அக்கா 4வது, நான் தான் 12வது எங்கள் குடும்பத்தில். 12வது படித்ததுனால தான் நான் எவ்வளோ ஜெயிச்சிருக்கேன். நீலாம் காலேஜ் படிச்சிருக்கேன், அப்போ எவ்வளோ ஜெயிக்கலாம், அதுக்கு தானே நான் எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் பேசிட்டு வருவேன். ஓகே, இன்றைக்கி சினிமாவுடைய டைனமிக்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது ஏன்னா இந்த ஜெனரேஷன்மே பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸை எதிர்கொள்றதுல உங்களுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது அல்லது சங்கடம் இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு விஷயத்த சொல்கிறப்ப டக்குன்னு அது கிரிஞ்சினோ அல்லது ஓவர்டூனோ சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அதே விஷயத்தை கொஞ்சம் சட்டிலாக சொல்கிறப்ப அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அது அதோட கோரோட அந்த இன்டென்சிட்டியோட ரொம்ப போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனநிலை. இது ஒரு மாற்றம் தான். இப்போ இதை மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இமோஷன்ஸை அதோட இன்டென்ஸோட சொல்ல முடியாத ஒரு நெருக்கடின்னு பார்க்குறீங்களா? இப்போ சமீபத்தில் வந்த 1-2 படங்கள் ரொம்ப இமோஷன்ஸாக இருக்குன்னு சொன்னாலும் கூட என்னப்பா இது அப்படிங்கிற ஒரு சார். கடைக்குடி சிங்கத்தையும் நம்ம வீட்டு பிள்ளையும் சீரியல் தானே சார். ஸோ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அது சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். இன்னமும் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேர் ஸ்டில்ல போட்டிங்கன்னா கிரிஞ்சு மூவியாம்பான். நீங்கள் இன்றைக்கி எமோஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, அது உண்மைதான், நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் எமோஷன் இல்லாத எந்த படமும் ஜெயிக்காது சார். அது எந்த அளவு மாறலாம் புரியுதுங்களா, அளவுடைய தரம் வந்து மாறிக்கக்கூடிய எமோஷன் ரொம்ப மஸ்ட்டு சார். நீங்கள் தோற்று போன எவ்வளோ பெரிய படத்துலையும் பாருங்கள், எந்த படத்துலலாம் நீங்கள் அமர்ன்னு எடுத்துங்க எவ்வளோ பெரிய ஹிட்டு, அதில் எது முக்கியமாக இருந்தது? எமோஷன்ஸாக கிடையாது, எமோஷன் தான். அது கொஞ்சம் ப்ரீச்சியாக போயிடுதோ அப்படின்னு இப்போ அது சார். ஏன்னா இப்போது முன்னாள் ஒரு ஜெனரேஷனுக்கான கேப்புக்கு அந்த டைம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 பிறந்தவங்களுடைய உளவியலும் 2010 பிறந்தவங்களுடைய உளவியலும் வேற வேற 10 to 20 வேற, 20க்கு அப்புறம் பிறந்தவங்க வேற. அப்படி இருக்கிறப்போ அந்த ரெலவெண்ட்டாக இருக்கிறது ஓவரானுமே கண்ணீர் வடிச்சு ரொம்ப மூக்கு சிந்தி அப்படி பண்ணால் கடுப்பாயிறாங்க சார். நீ அது கொடுக்கவே முடியாது, அது ஏற்றுக்க மாட்டான். அது உண்மைதான். டோஸ் குறைக்கணும், ஹெவி டோஸுங்கிறத வந்து குறைச்சிதான் ஆகணும். இப்போ மாத்திரையுமே வந்து ரொம்ப ஹெவி டோஸ் கொடுத்தோம்னா உடம்புக்கு கெடுதிங்கிறது மாதிரி எமோஷனே உடம்புக்கு அது படத்துக்கு கெடுதி தான் அது. ஆனால் எமோஷன் ரொம்ப மஸ்ட்டு. அது நீங்கள் சொல்கிறது மாதிரி அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கிறது ஏற்றுக்க வேண்டிய அந்த அந்த டைனமிக்ஸ் எல்லாம் நீங்கள் உள் வாங்கிட்டீங்க. ஆனால் உள் வாங்கியிருக்கேன், அது இதில் இருக்கும். ஆனாலும் இதையுமே அவன் ஒரு சில பேர் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குன்னு தான் சொல்லுவான். ஆனால் செங்கல்பட்டு தாண்டு தான் சார் முக்கியமான சினிமாவே இருக்குது. சென்னை மட்டும் சினிமா இல்லைல்ல, ஆன்லைனில் இருக்கிறவங்க மட்டும் சினிமா கிடையாதுல்ல. செங்கல்பட்டு தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சினிமாவுடைய இதுவே இருக்குது. அவனுக்கு அது பிடிச்சி தானே ஆகுது.
ஆக்சுவலாக அப்படியான ஒரு ஒர்க்கு பிரயத்தனப்பட்டு செய்தல்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம். இப்போ ஒரு பசங்கன்னு ஒரு படம் இருக்கு. ஒரு பசங்கங்கிற ஒரு படம் வந்து வெகு பெருவாரியான தமிழ்நாட்டு பிள்ளைகளின் வாழ்க்கை அதுக்குள்ள தான் இருக்கு. ஆமாம். ஆனா அது இன்னமும் கூடவே அதுக்கு அவார்டு கிடைச்சிச்சு, எல்லாம் ஓகே தான். அது ஒரு தீசிஸ் மாதிரி இதை அணுகு. யார் பண்ணுறதுன்னு ஒரு முக்கியமாக தேவைப்படுது இல்லை சார்? அதுதான் கேட்குறேன். இது யார் செய்கிறார்கள் என்பது சினிமாவில் அதற்கு, அதாவது இந்த இடத்தை அதை அடையணும்னா அதை செய்கிறவர் வந்து நகரம் சார்ந்தவராகவோ அல்லது மிக பிரபலமானவராகவோ அல்லது இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாகவோ இருந்தால் அதோடைய இம்பாக்ட் வேற மாதிரியும், கண்டிப்பாக சார். சிம்பிளான ஊர்லேருந்து வந்தவராக இருந்தால் அதோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குது சார். இல்லை, அதாவது அது கவனிக்கப்படாமல் கடந்து போகப்படுதா? அதாவது இப்போ கவனிக்கவே இல்லையே. அதான் இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கு சில நுட்பமான விஷயங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஒரு தீசிஸ் மாதிரி ஒன்று பண்ணுறீங்க, அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு வச்சுங்களேன். அது கவனிக்கப்படாமல் கடந்து போகப்படுகிறதா, இல்லை அது வேண்டுமென்றே கவனிக்கப்படாமலும் இருக்கிறதா? அது தெரில சார். நான் அதை ஆராய்ச்சியும் பண்ணுறது இல்லை சார். ஓகே, அடுத்த வருத்தங்கள் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் சார். ஓகே, அவ்வளோதான். இப்போ சேதுவோட இன்னொரு படமும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன? இல்லை சார், இன்ன வரைக்கும் ஒரு அட்வான்ஸ் வாங்கலை, இந்த கமிட்மெண்ட் அப்படின்னு இல்லை. ஆனால் எதுவும் எல்லாமே சார் ஒரு படம் வெற்றி தான் சார் நிர்ணயம் பண்ணும். அதான் சார் உண்மை. நான் சினிமாவில் இது வரைக்கும் கற்றுக்கிட்டது, நீங்கள் யாராக வேணாலும் என்ன வேணாலும் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டிங் கிட்ட கொடுங்க. இப்போ சேது சாருக்கே சொல்கிறேன், தலைவன் வந்து என்ன பிளாக் பஸ்டிங் கிட்ட கொடுங்க. ஆனால் சேது அப்படி கிடையாது. இந்த படம் வெற்றியை வச்சு நாங்கள் அடுத்த படம் பண்ணுறோன்னு கிடையாது. ஆனால் சினிமாவில் அதான் சார் உண்மை. ஜெயிச்சாதான். எத்தனை டைரக்டர் எடுத்து பாருங்க, எத்தனை நடிகர் எடுத்து பாருங்க, நீங்கள் ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வருவாங்க. கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா அவுடேட்டட் ஆகிட்டாரு, அவ்வளவுதான், சரக்கு இல்லை, அது இல்லை. எனக்கு சொல்லணா, நான் இண்டஸ்ட்ரியில் மொத்தமாக பொதுவாகவே சொல்கிறேன். அப்போ நீங்கள் அடுத்து திருப்பி வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கடைக்குடி சிங்கத்துக்கு முன்னால் என் படங்கள் 2-3 ஓகே தான், ஓகே ரகம் தான். அப்போ என்ன நடந்திருக்கும்? அவ்வளோதான் அப்படிங்கிற மூடில் தானே நீங்களே இருந்திருப்பீங்க. பேச்சுக்கு சொல்கிறேன். ஸோ யதார்த்தம் இவ்வளோதான். அவ்வளோதான் சார். இந்த வெற்றி அடுத்தது தீர்மானம் சார். சினிமாவில் வந்து யார்கிட்டையும் எதிர்பார்க்கவே கூடாது. நீ வெற்றி கொடுத்தீங்கன்னா தேடி வருவாங்க, இல்லையா வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இதுவும். இப்போ வந்து சேது சார் நானும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசை. அவ்வளோதான். இதை பொறுத்து முடிவு செய்யும். அது வெற்றிக்கு அப்புறம் அதை என்னங்குது நிர்ணயம் பண்ண போகும். அவ்வளோதான். ஆனால் எங்கள் 2 பேருக்கு ஆசை பண்ணணும். படத்து மேலே அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா படம் பார்த்துட்டாரு, டப்பிங்கில் பார்த்துட்டாரு. அதனால் ஐயா நம்ம படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, முதல் முறையாக சந்தோஷ் நாராயண் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது? இல்லை, அவருடைய சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பொதுவாகவே நீங்கள் சட்பட்ட பரம்பரைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரஞ்சித் சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. ஆனால் RR வந்து அப்படி வரும். ஆமாம், அது அவருடைய மியூசிக் வந்து நீங்கள் மெட்ராஸ் படம் வந்து கதை இப்படி போய்கிட்டு இருக்கோம், அவர் இப்படி வாட்சி வந்துட்டு இருப்பாப்புல. அவர் ஒரு பாணி. சந்தோஷ சவுண்ட் கம்ப்ளீட்லி நம்ம முன்னால கேட்டது RR சொல்கிறான். அந்த கதை RRல ஒரு கதை சொல்கிற பாணியே வேறு. இந்த படத்துல அதுக்கு எனக்கு தேவைப்பட்டது. ஏன்னா இது கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டுக்குள்ள மூடுக்குள்ள மாட்டிக்க கூடாது, அதில் கவனமாக இருக்கு. கவனமாக அந்த வரிசைக்குள்ள இது வந்துடக்கூடாது. ஆனால் வெளிப்பார்வைக்கு அந்த வரிசையில் இருக்க மாதிரி தானே இருக்கு பாண்டி. அப்படி படம் இல்லை சார். படம் பார்த்தீங்கன்னா அது சார், யார் குட் லவ் ஸ்டோரி, டாம் அண்ட் ஜெர்ரி லவ் ஸ்டோரி என்ன போட்டாலும் எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி ட்ராமான்னு தான் சார் சொல்லுவாங்க. ஃபேமிலி ட்ராமா தான். முந்தைய படங்கள் வேறுபட்டது நினைக்கிறீங்களா? வேறுபட்டதெல்லாம் இல்லை சார், அதே இதெல்லாம் தான் சார் இருக்கும். ஒரு மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது புதுசாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு ஏன்னா கதை சொல்கிற விதத்தில் வந்து ஒரு மியூசிக்கலாகவும் ஒரு எடிட்டிங்காகவும் ஒரு ஒளிப்பதிவாகவும் இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே இருக்குல்ல, ஒரு ட்ரெய்லரில் ஒரு கட்டிங் ஒரு ஸ்பீடு வேறு ஒரு ஸ்பீடு வருதில்ல, அது படத்தில் வரணும்னு ஆசைப்பட்டுருக்கோம். அதுக்காகத்தான் இருக்கும். சூப்பராக பண்ணுறாரு சார் அவருடைய. நீங்கள் இப்போ இந்த பொட்டலம் சாங் வந்துருச்சு. ஆமாம், அது பெரிய ஒரு படத்தை பற்றின கவனிப்பை கூட்டியிருக்கு. கண்டிப்பாக கூட்டியிருக்கு. அதில் வந்து முக்கியமாக அந்த மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. மன்னிச்சிரு அப்படின்னு அந்த சாங் நீங்கள் கேட்கலாம். நீ காரில் போகும்போது கூட கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கணவன் மனைவி பிரிவை சொல்கிற ஒரு பாடல். அது ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு சாங். எப்படி வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்காவில் வந்து தெய்வங்கள் எல்லாம் தோற்றியப்போ அந்த சாங் வந்து ஒரு பெயினை கொடுத்ததோ, அந்த சாங் வந்து யுவன் வாட்சிக்கிட்டு இருக்காரு. நான் பொல அழுதுகிட்டு இருக்கேன். வெறும் கீபோர்டு டியூன் இல்லை, ஆனால் எங்கள் அப்பா இறந்துட்டார்ல, அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கேன். ஜி என்னாச்சு அப்படிங்கிறாரு. இல்லை
அப்புறம் நாம் தூக்குமார் அது எழுதி போது அதை ரெக்கார்டிங் பண்ணும்போது பயங்கர ஒரு பெயின் கொடுப்போம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சாங்கு வந்து எனக்கு அது படத்துடைய விஷுவல் கதை தர்றதுனால ஆயிருக்கலாம். உங்களுக்கு கண்ணீர் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதனுடைய ஃபீல் இருக்குல்ல, ஒரு கணவன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்குற வரியில் வந்து கார்த்திக் நேத்தை எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அந்த சாங்குக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு அந்த பாட்டு. பொதுவாக உறவுகளை சேர்க்கறத பற்றி பாண்டி நிறையா சொல்லுவார். கடைமண்டி சிங்கமாக இருக்கலாம். நம்ம என்னுடைய டைட்டில் கார்டு இந்த படத்தில் பாருங்கள். என்னுடைய டைட்டில் கார்டு கதை திரைக்கதை வசம்னு போடுவோம்ல, அதுவே உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு 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 10 மொமெண்ட் இருக்குது, கைதட்டுற மொமெண்ட்ஸ் கிடைக்குங்களா. என் டைட்டில் கார்டு என் டேரக்டர் கார்டு போடும்போதே கைதட்டுவாங்க. நீங்கள் சிரிப்பீங்க, பயங்கரமாக சிரிப்பீங்க, எல்லாம் கைதட்டுவீங்க. ஏய் பாண்டி நீனே எப்படியா அப்படிங்கிறத பொதுவாக சேர்த்து வைக்கிறது தான் உங்கள் படத்தில் வந்து இதுலேயும் சேர்த்து. ஆனால் இந்த படம் ஒரு டிவோர்ஸ் பிரிவை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு. ட்ரெய்லர்லாம் பார்க்க பாண்டராஜனா சேர்த்தே தான் வைக்கணுமா, நான் வந்து பிடிச்சி சேர்த்து சசிகுமார் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் சுப்பிரமணியபுரத்தில் மட்டும் தான் பிரச்சனை நடக்குதா, ஏன் உங்க ஊர்ல பிரச்சனை நடக்குது எடுப்போம் அப்படின்னு. ஆமா ஆமா இருக்கு. ஒரு ஒன்று பேசியிருக்கோம். அதாவது டைவர்ஸ் வந்து நம்ம வந்து தப்புன்னு பேசவே முடியாது. அது அவங்கவுங்களுடைய ஃப்ரீடம். டைவர்ஸ் பண்ணிக்கிறவங்களுடைய அது அவங்கவுங்களுடைய. ஆனால் ஒரு விவாதமாக எடுத்து வச்சிருக்கோமே ஒழிய அதை எடுத்துக்கிட்டு பெரிய விவாதமாகவும் நம்ம போகல. பசங்க படம் முடியும் போது ஒரு கேரக்டர் சம்மந்தம் இல்லாமல் என் ஃபோன்ல இருந்து வந்தார். அந்த குளத்தாங்கரில் 2 பேரும் உட்காந்து பேசுவாங்கல்ல, குளத்தாங்கரில் உட்காந்து வாழ்க்கைனா என்ன, மனைவினா என்ன அப்படின்னு உட்காந்து பேசுவார்ல ஜெயபிரகாஷ். அந்த சீனை பார்த்துட்டு ஒரு கேரக்டர் பேசுச்சு. இந்த படம் ஒரு மாதத்துக்கு முன்னால் ரிலீஸ் ஆயிருந்தால் நான் என் மனைவியை நான் டைவர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். டைவர்ஸ் பண்ண ஒருத்தர் நான் டைவர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏங்க ஆமாம் இல்லை சிம்பிளாக சார். அப்புறம் நானும் என் பொண்ணு சேர்ந்தோம், அப்புறம் அவளே சேர்ந்துக்கிட்டா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். ஆமாம் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பேசியிருப்பார். அதுதான் சைட்டாக அது கோவப்படுற. அப்போ நான் அமைதியாக இருந்தேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தான் கத்துறோம்னு அவளுக்கே புரிஞ்சுது. ஆமாம். அப்புறம் அவளும் எங்கள் கூட வந்து கொஞ்சமாக நான் சண்டே விட ஆரம்பித்தேன். அப்புறம் அவளும் விட ஆரம்பித்தா, குழந்தை என் பக்கம் சாய ஆரம்பித்தா. அப்புறம் அவளும் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அவருக்கு ரொம்ப அது இந்த அனலைசிங் எனக்கு கிடைச்சிருந்தா நான் என் மனைவி கிட்ட விட்டு போயிருப்போனோ அப்படின்னாரு. அது அவருடைய தாட்ஸ். அதனால் எல்லாரும் போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் இந்த படத்தில். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அப்படி தலைவன் தலைவியில் ஆரம்பித்து விராச்சலைக்கு போய் அதனுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து சினிமாவின் யதார்த்தங்கள் பேசி ஒரு ட்ராவல் வந்திருக்கோம். லுக்கிங் ஃபார்வர்ட், ஆல் தி பெஸ்ட். ட்ரெய்லர் எனக்கு நான் பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ட்ரெய்லர் என்னைக்கு லான்ச்சு? இந்த 2-3 நாளைக்கு 2-3 நாளில். ஓகே, வாழ்த்துக்கள். படமும் பாருங்க, கண்டிப்பாக கட்டாயமாக பண்ணுறேன். ட்ரெய்லரை விட படமும் ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள். குட் லக், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிரசன்ஸ் பாண்டிராஜ் எனும் நான், பவர்ட் பை GT ஹாலிடேஸ் மற்றும் ஜூசி ஸ்பார்க் த ஹாப்பினஸ். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT holidays. Juicy, spark the happiness, quench your thirst naturally.